வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. எப்படி இருக்கீங்க? முகம் காட்டலன்னு நினைக்க வேண்டாம். இந்த பதிவு விழிப்புணர்வு பதிவு. அதுக்காண்டி எல்லா பாடசாலை மாணவர்களும் குழந்தைகள் தான். அதை ஆசிரியர்கள் அத்தனை பேரும் உணர வேண்டும். உங்களுடைய வீட்டு குடும்ப பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அதற்காக நீங்கள் மாணவர்கள் மீது நீங்கள் அந்த குரோதத்தை வளர்த்தீர்களானால் அது பிள்ளைகளுக்கு எத்தனை மணித்தியாலம் இருக்குதுகள் என்று உங்களுக்கு தெரியும். பாதி நேரம் உங்களோட பாடசாலையில் தான் இருக்கின்றது. எங்கள் வீடுகளில் பிள்ளைகள் இருப்பது குறைவு. எனவே நீங்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய குழந்தைகள், பாடசாலை மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய குழந்தைகள். அப்போ அந்த குழந்தைகளுக்கு எந்த நேரமும் நீங்கள் உங்களுடைய குரோதத்தையும் கோபத்தையும் வெறுப்பையும் காட்டினீர்கள் என்றால் அது அவர்களுடைய முன்னேற்றத்தையும் மன வளர்ச்சியையும் பாதிக்கும் என்பதை எத்தனை ஆசிரியர்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் இதை பற்றி சொல்கின்றேன் என்றால், என்னுடைய குழந்தையை ஒரு ஆசிரியர் தொடர்ச்சியாக பல முறைகளில் ஒரு குரோதமான நடவடிக்கையை ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார். அவரை மட்டும் நான் கண்டு ஒரு தரம் கதைத்திருக்கின்றேன். அவர் திருந்துவதாக இல்லை. ஆனால் அந்த பாடசாலையும் அதிபரும் நல்லவர்கள் என்பதனால் நான் மூடி அமைதியாக இருக்கின்றேன். அதற்காக அவர் இன்னும் சீண்டக்கூடாது. குழந்தைகள் என்பது எத்தனை தன்மை இருக்கும். அதுகளுடைய நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் அதர்களுடைய எதிர்காலத்தையும் அதர்களுடைய தாங்கல்களையும் அது மன உளைச்சலுக்கு ஆளாகின்றது. சாதாரணமாக ஒரு பாடம் சொல்லுகின்றேன். ஒரு நடன பாடம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆசிரியர் நல்லவராக இருக்க விடாவிட்டால் அந்த பிள்ளை அந்த பாடத்தில் படிக்க விரும்பாது. அதிலிருந்து விலக தன்வழிக்கிடும். அதே மாதிரி அந்த பிள்ளை ஒரு ஒரு செயலை செய்யும்போது தட்டி கொடுக்காட்டி பரவாயில்லை. அந்த பிள்ளைக்கு ஏதாவது இடைஞ்சலை பண்ணி கொண்டிருந்தால் அந்த ஆசிரியரா மாதிரி நடந்து கொள்வதன் மூலம் அந்த ஆசிரியராக ஈடுகொள்ள முடியாது. ஆசிரியர்கள் பெற்றோராக, உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் தொழில் என்பது எவ்வளவு புனிதமானது என்பது. அந்த சில ஆசிரியர்களை பார்க்க ஆசையாக இருக்கும். தன் குழந்தைகள் மாதிரி அவர்களை கூப்பிட்டு அரவணைத்து, எங்களுடைய அதிபர் கூட எவ்வளவு சிறப்பு. அதில் இருக்கும் சில ஆசிரியர்களோட நிறைய சிறப்பு இருக்கின்றது. நான் பாடசாலை எந்த ஊர் என்றெல்லாம் சொல்லவில்லை. மொத்தமாக பாடசாலையில் தற்போது சில ஆசிரியர்களின் நடவடிக்கைகளால் மன உளைச்சல்களுக்கு பிள்ளைகள் ஆளாகின்றார்கள். எனவே இதை எல்லா பாடசாலையிலும் இருக்கின்ற அனைத்து யாதும் ஒரே ஆவரங்களில் அனைத்து ஊர்களிலும் அனைத்து இடங்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிபர்களும் இதை அறிந்து இதை தெரிந்து தெளிந்து மாணவர்களின் பிரச்சனைகளை கேட்டு அன்றாடம் அதிபருக்கு நிறைய வேலை இருக்கும், ஆசிரியர்களுக்கு நிறைய வேலை இருக்கும், பழிச்சுமை இருக்கும். ஆனால் இந்த ஆசிரியர்களை அவர்கள் அறிவுரை சொல்வதன் மூலம் திருத்திவிட முடியாது. அவர்களாக திருந்தவும் முடியாது. எனவே இந்த ஆசிரிய பெருமக்கள், நீங்கள் அதாவது பிள்ளைகளை அன்பாக அரவணைக்கின்ற ஆசிரியர்கள் இல்லை. குரோதமாகவும் வெறுப்பையும், வீட்டில் இருக்கிற பிரச்சனையால் சண்டைகள் எல்லாம் அந்த கோபத்தை பிள்ளைகள் மீது அடிக்கிறது, வாய் ஏசுறது, இப்படியெல்லாம் காட்டாதீர்கள். அதனுடைய வளர்ச்சிக்கு இடங்களியுங்கள். ஆசிரியர் தொழில் என்றது தியாகமான தொழில். எந்த தொழில்களையும் எடுத்துக்கொண்டால் ஆசிரியரை பார்த்தால் என்னுடைய மாணவன் போலீஸாக இருக்கிறான், பெரிய பெரிய உத்தியோகத்திலும் சொல்லி காட்டுவார்கள். அவர்களுக்கு அப்படி ஒரு நல்ல குணம் இருக்கின்றது. ஏன் ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும் இப்படி ஒரு மனநிலையை வைத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. இதை மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய பெயர், உண்மையான இடம், என்ன வேலை என்பதை அனைத்து மக்களும், உங்களுடைய மாணவ செல்வங்கள் செய்கின்ற கதை கண்காணித்து அந்த ஆசிரியர்களுடைய பேர், அவர்களுடைய பதவி, எந்த பாடசாலை என்று அறிவித்து அவர்களை இடமாற்றம் என்றாலும் செய்ய வேண்டும் என்றுதான் எனக்கு தோணுகின்றது. எனவே இதை கடைசி மூச்சாக, கடைசி ஒரு பேச்சாகவும் யோசித்து நான் இதை பேசுகின்றேன். இது அனைத்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், தகப்பன்மார், அதாவது இந்த பாதுகாவலரும் அந்த மாணவருக்கு என்ன நடக்கின்றது என்றதை தினமும் விசாரியுங்கள். இதற்கான வழிமுறையை கொண்டு வாருங்கள்.
ஒரு தரம் சொல்லி பாருங்கள், இல்லைன்னா அதிபரோட கதைச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நேரடியாக அதிபர் மூலமே அதை கொண்டு நடத்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா, ஈழத்திலிருந்து. நன்றி.